இடத்துல ஒரு தோல்வி தோல்வி பெரிய தோல்வி பார்த்து பிடிச்சாச்சா பார்த்து பிடிச்சாச்சுங்க நாங்களே போடுறதில்ல வெண்டி வசதி என்ன என்ன நிறைய சொல்றீங்களா அதுல எனக்கு எனக்கு தானே விளங்கு 2 பகுதி வந்து ஜிஎஸ்டி வாட்சிங்க அழைக்கணுமா ஆனா நீங்க பயணம் போறேன்னா உடல்நிலையை அது யாராலுமே தண்ணி காணாது உறவுகளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் வீடியோ ஆத்திக்குட்டி இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது எங்களுடைய அண்ணாவிட்ட வந்தாங்க இன்னைக்கு அண்ணாவிட்ட வந்தாங்க அதாவது லிதியா குட்டிக்குரிய கிட்டி அப்புறம் முறுப்பு எல்லோருண்டு எல்லாம் வேண்டி கொண்டாந்து வந்த நாங்கள் ஆனால் வந்த இடத்துல ஒரு தோல்வி பெரிய தோல்வி என்ன தோல்வி பெரிய ஒரு கூட்டு கிடக்குந்தா ஆக்கலங்க போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது கடும் பிசி என்ன வேற நேரம் கோல் பண்ணி தான் ஒன்றும் போல கிடக்குது அதான் ஆனா நான் உள்ளுக்குள்ள குலைக்குது அது லிதியா கூடுவாங்க நிக்கிறான் உள்ளுக்கு அது லிதியா கூடுவோம் அப்ப நாங்க ஒன்றும் செய்யலன்னு அது வந்து நாங்கள் தண்ணி விடாய்க்குது ஆனா ஜம்பு நிறைய இருக்குன்னு ஜம்பு நிறைய இருக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க ஜீவா இருங்க நல்ல எம்புக்கா ருசி ஜீவா கொஞ்சம் வாங்க எம்புக்கா என்ன குட்டி பீமா மேலே ஏறியா இங்கே ஜாதி குட்டி ஒரு அலைஞ்சு ஜம்புக்கா வந்து இது தின்ன கூட உண்டு எப்படி கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் ஜம்புக்கா எனக்கு தண்ணி காடா என்ன கொஞ்சம் முரட்சியா இருக்கேன் எங்க என்ன செய்றீங்க விளக்கமாக்கா என்ன செய்றீங்க அது குட்டி அது அவரை போக போறீங்களோ ஜம்புக்கா நல்லா தான் இருக்கேன் வந்த ஜம்புக்கா நல்லா இருந்து போ வந்த எவிடன்ஸா இதுல மாஞ்ச குத்திட்டு போங்க ஓஹோ கொஞ்சம் கேட்டேன் ஆத்தி என்ன செய்றாண்டு அது என்ன இருங்க அது போமா நான் போமா எதுவும் போய் மாட்டேன் ஓ கேட் போட்டு ஆக்கள் இல்லை நாங்கள் வீட்டை போமா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் லொக்கேஷன் பார்த்து பிடிச்சாச்சா லொக்கேஷன் பார்த்து பிடிச்சாச்சுங்க நாங்கள் ஏற்றி கொடுத்தாங்க வந்தாங்க லொக்கேஷன் பார்த்து பிடிச்சாச்சு சேவ் பண்ண போயிருக்கோம் இமேல் ஏதோ விருந்துக்கு போல கெடுக்க போயிருக்கோம் ஒன்றுமில்லை கவுத்துருவாங்க அவங்கள பிடிச்சாச்சே நாங்கள் இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங்கில் நான் வந்துடுறேன் இப்போ நான் இந்த கடையில் இருந்து வந்த பிறகு இப்போ அதே வந்து நின்றுது நம்ம வந்து அவங்கள காணையில் அப்புறம் யாரும் சொல்லிச்சுட்டு அம்மா மாமா அந்த கடையில் பார்ப்போம்மா அதே மாதிரி வரணும் நிற்கிறீங்க ரோட்டில் தோட்ட காணும் ரோடு போடுறதில்ல வெண்டி வசதி அது என்ன சொல்றேன் வீட்டை சொல்லி வீட்டை இருக்கிறாங்க வெயில் சாடியில வச்சு வைக்கிறாங்க வீட்டுல வச்சு வச்சா அது தண்ணி அது வந்து 70 கிலோ வரும் 70 கோடி வயசு தான் சின்ன வயசு தான் என்ன என்ன நிறைய சொல்றீங்களா அதுல எனக்கு எனக்கு தானே விளங்கு சித்திரை மாசம் சித்திரை மாதம் முடியுது வெயில் கேக்குறாங்க சாப்பிட்டியா வருங்காலத்து குமார் பிள்ளை குமார் பிள்ளை கல் எடுத்து தெரியுது வித்யாக்குடியை பாருங்க ஒரு ஆள் பாட்டு போட்டு கொண்டு ஆடி கொண்டு
ரெண்டும் தவழுது ஜீவா மாத்தினுமா அப்ப ரெண்டும் சேர்ந்தாலும் சொல்லுதியா நாட்டம் இன்னும் முடியல லிதியா தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு பயிற்சி எடுக்கிறேன் லிதியா குடிப்பா கண்ணால பிறகு ஆக்களை கண்டோன்னு கொஞ்சம் உஷார் குடிட்டேன் சரியான உஷாரா கிடாக்கா ஆமா லிதியா குடிக்கிட்ட உஷார் ஆதி குடிக்கிட்ட வேற பாப்பா குடிக்கிட்ட ஆடுறா அது குடி ஊசி அடிக்கும் அவ போன திருப்பி போடுறா அங்க ரெண்டு மங்க ஜீவா ராய் பண்றாரு மோட்டைக்கு வேற பண்றவங்க லிதியா கையால எல்லாம் செய்யறேன் பாருங்க அதான் துக்கா கொடுக்குற பயிற்சி வாங்குறா எனக்கு சரி அவ வயிற்று கொடுக்குற அவ சாப்பாடு தான் கொடுப்பா சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அவ வேற பயிற்சி கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை சாப்பாடு குடிச்சோன்னு டயட் வந்து படுத்துடும் அப்படி மதியம் சாப்பாடு ஒரு நாளே சோறு ஒரு கடை எடுத்து நான் கொடுக்குற கஷ்டம் நேற்று கொடுக்கல உண்மைதான் குறிக்கோள் வந்து இவ்வளவு சாப்பாடு தாலும் அது எத்தனை மனத்தேலும் கேட்டாலும் அதை தீர்த்துதான் இருப்பேன் அப்ப இன்றைக்கு சாப்பாடு நம்ம படுத்துட்டேன் இவர் மதியம் சாப்பிட வந்து நெருப்பவே இல்லை சாப்பாடு எல்லாம் தீட்டி வீட்டு சாப்பாடு தீட்டி கொஞ்சம் களைச்சி போய் களைச்சி போடணும் அப்படியே நான் வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா என்சிஆக்காக வீட்டை வந்திருந்தவே நாங்க வீட்டை இல்லை ஏன்னு சொன்னா கடைக்கு போயிருந்தாங்க கடையில இருந்தாங்க அப்ப உடுப்புகள் கொஞ்சம் எல்லாம் தைக்கணும் பெருசா இருந்தது ரெடிமேட் அடுத்த உடுப்புகள் தைக்கணும் அப்ப அதெல்லாம் தைக்கணும் அப்படி நான் இமேஜ் சேவ் பண்ணிக்கணும் மெலிஞ்சிட்டேன் உங்களுக்கு ஒடுக்கி மெலிஞ்சு ஓட்டுது அப்படியுமே சேவ் பண்ணிக்கணும் அதனால எம்சிஆக்காக காண முடியா போட்டு ஆனால் வந்துட்டு நாங்களும் பக்கம் தானே போட்டு சமைச்சு சாப்பிட்டா இருக்குல்ல நாங்க இப்படி கிளம்பிடுவது எங்கேயாவது மரநிலையில இருந்துட்டு வரேன்னு வீட்டுல ஏதாவது எங்களை விட்டு ஜம்புக்காய் எல்லாமே கொஞ்சம் தண்ணி விடும் அம்மா வந்தோடனே ஆஞ்சு சாப்பிட்டா இந்த இது கப்பல் வேலைன்னு அது வெஞ்சிலுக்கு பேர் கப்பல் வேலைக்கு தண்ணி எஞ்சால வீட்டுல அப்படியே கொஞ்சம் ஃபுல்லா சின்ன ஆனா மதுளுக்கு வெளியா இன்னைக்கு தான் விட்டுறாங்க இங்க கூடுதலங்கிற வாழை வழியெல்லாம் பாரு இங்க வெட்டுனா நாங்கெல்லாம் வெட்டுவோம் என்ன செய்யணும் இது என்ன செய்யறது நோண்டியா ஆதி தூக்கு ஆதி தூக்கு இது ஆதி தூக்கு தூக்க மாட்டீங்க லிதியாத்துல பிடிக்கும் வாழை சரி வாங்க நான் உள்ளுக்குள்ள போ ஜம்பு ஜம்பு தண்ணி காணாது ஆய் பெரிய ஜம்பு கேனா தண்ணி ஒரு உண்டோ இது பெருசா வருமா ஜம்புக்கு பெருசா வரும் கொய்யா கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி இது பெரிய ஒய்யால அம்மா இங்க வா வா அம்மா கூப்பிட்டு சொல்லுங்க அம்மா இங்க வா ஆதி மாறி கேட்டா ஆதி விண்டோ லைட் செய்யறாளா ஆனா இந்த பக்க காலம் வந்து வத்தாப்பழம் ஜம்புக்காய் எல்லாம் தண்ணி தாதுக்கு நல்லா இருக்கும் பத்தாப்பழம் ஒரு நாள் சாப்பிடுவோம் நான் ஒரு நாள் மாறு 3-4 வாங்குறது ஒரு கிலோ 100 ரூபா ஒரு பெரிய பழம் ஒரு 300 ரூபாய் நேற்று வாங்கி ஜூஸ் அடிச்சது சாப்பிடாது என்ன செய்யணும் என்னது அப்படின்னா குப்பமாலை செய்யணும் குப்பமாலை வைட்ஸா நாங்கள் இது வத்தாப்பழம் மற்றது தயிர் அதெல்லாம் சாப்பிடுவோம் வத்தாப்பழத்தை 300 ரூபாய்க்கு 3 கிலோ வேணா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு வைக்கலாம் ரெண்டரை கிலோ வாங்க ஒரு 300 ரூபாய் பயிற்சி பண்ணா இந்த லாம்பை ஒரு நிமிஷம் வத்தாப்பழத்தை மட்டும் தனியாக சாப்பிடுறேன் வெயிலுக்கு நல்லது சாப்பிடு கொண்டு பண்ணி கொண்டு கொடுத்தா அது வேண்டாம் முந்திரிய பழம் வைக்கிற விலைக்கு வெயில் காலத்துல வந்து இதுதான் மெயினான ஒரு பழ வகை வத்தாப்பழம் அதாவது ரோட்ல கொட்டி விற்கிறாங்க அது இப்ப சீசன் அது வத்தாப்பழம் வத்தாப்பழம் நல்ல உடம்பு அந்த சூப்பரா குளிர்மை ஆகும் நல்ல தானே வத்தாப்பழம் நாங்களும் நியூஸ் எடுத்தினாங்க நல்ல வத்தாப்பழம் வேறு என்ன சீசன் நல்ல சோத்த பழம் இருக்கு அது நொங்கும் வருது இல்ல
நாங்க நொங்கு ஓட்டி போட்டோம் 2 பேரும் முடியும் கடற்கரை போயிருந்தாலும் அங்க நொங்கு எல்லாம் வெட்டி குடிச்சு அது ஆசை நொங்கு நல்லா இந்த வெக்க நேரம் நல்லா இருக்கும் வெட்டி போட்டு இப்படி தோண்டி அப்ப கை விசேஷமா வாங்க கை விசேஷமோ நாங்க கை விசேஷம் மேட்ட வேண்டோம் இல்ல மேட்ட வேண்டாம் விசேஷமா உங்களுக்கு எல்லாம் முடியல இருக்கு அப்ப நீங்க யார்ட்ட நாங்க வந்து எங்க வசந்தா கடை மட்டக்களப்பு கொக்கட்டி சோலை இந்த என்ன உபயோகடா போனுங்க அவருக்குள்ள அந்த ஜாதி இப்போ அந்த காசு வச்சு கதை நானும் உங்கள்கிட்ட விட்டு அந்த காசு வச்சுக்கிறேன் பெருகி 100 காய் எக்கடை காய் பெருகும் இந்த வருஷம் பெரிய பெருக்கம் அது பெருகிற எங்களுக்கு 4 வருவாண்டா 16 செலவாம் என்ன பலன் பலனை இப்ப நீங்க சொல்லி கொண்டு சரி 16 துக்காது எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறோம் அதான் போன் அடிக்கிறேன் நீங்க அது பார்க்க போனா அதான் அவன் வாழ்க்கையில அது நடக்கிற விஷயம் 3000 ரூபாய் உழைச்சா 16000 ரூபாய் செலவு போய் கொண்டாந்து கொடுத்த கையெல்லாம் கூடுதலா எங்க செலவு அப்படிதான் அதை பண்ணிக்கிறாங்க இதை பண்ணிக்கிறாங்க 1 கிலோ மீன் 1000 ரூபான்னு சொன்னா 2000 1 கிலோ மீன் 1000 ரூபாய் இன்றைக்கு 1000 ரூபாய் போனாங்க அது பெரிய மீன் இல்ல 1400 ரூபாய் இல்ல எல்லா மீனும் 1000 ரூபாய் இல்ல அது நார்மலா இன்றைக்கு ஏதோ நாளை சித்ரா பருவம் தானே நாளைக்கு அந்த அம்மா இல்லாத நான் யோசிச்சு நாளை தம்மனை கண்டு மீன் பண்ணுவாங்க நாளை மதியம் ஆனா சிலவளை வளைக்க மாட்டாங்க ஏன்னா சித்ரா பருவம் மண்டைக்குள்ள கூடுதலா வளைக்க மாட்டாங்க இன்னொரு இல்ல மீன் மலிவா இருக்கும் தானே நாளைக்கு பாத்தீங்கன்னா அம்மா இல்லாத கிடைக்கிறது நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு மரக்கடை ஸ்பெஷல் சாப்பாடு வச்சிருப்பேன் ஆனா வைக்கல அதுங்க ஐயா 7 மாசம் நாங்க அந்த விரதம் பிடிக்கல அது சின்னவனா இருக்கும் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க அந்த விரதம் பிடிக்கும் நாங்க மாமிக்கு வந்து இந்த வருஷம் தான் பிடிக்கல எங்களோட ஐயா சித்ராபுரம் மரதன்னு சொன்னா இன்றைக்கெல்லாம் சொல்லுவார் நாளைக்கு விரதம் விரதம் கொண்டு ரைட் நாங்க வீடு வாசலங்களி சின்ன உபவாசம் செய்தாரு ஆனா இந்த முறை அது மிஸ் ஆயிட்டு அப்போ அண்ணா அவங்களே வந்து கொக்கட்டு சோலை மட்டக்களப்பு 2 பகுதியும் வந்து ஜிஎஸ்பி கோச்சிங்க அழைக்கணுமா ஆனால் நீங்கள் போறீங்க இல்லையா நாங்கள் எங்களை தயார்படுத்தோம் கண்டிப்பா தயார்படுத்த பயணம் போறோம்னா உடல்நிலையை போய் தயார்படுத்தோம் அது யாராலையுமே தயார்படுத்தலாது சின்ன ஆளும் இருக்கிறா கொண்டு போய் பழக்கல தானே நீங்க பழக்கிட்டீங்களா எல்லாரும் நாங்க கூடுதல் சேஃப்டியை கூட பாக்குறாங்க இங்க வரண்டாலும் இப்ப அதுங்களுக்கு வருது நீங்க பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க ஒரு மிக்சியை கொண்டு சோத்துக்கு மிக்சி எல்லாம் தேவையில்லை அடி நிப்பாட்டி வெளியால நீண்ட தூரம் பயணிக்கிறேன்னா டல் ஆயிடுவான் துக்கம் வந்து பஸ்ல வர சத்தி அப்புறம் லிதியாவோட அப்புறம் யோசிக்கிறேன் நான் அப்படியே படுத்துறேன் பேசாம அப்புறம் லிதியாவே தரம் வச்சு லஞ்ச் சாப்பாடு விடிய 9 மணிக்கு வரீங்கன்னு சொன்னாங்க 6 மணிக்கு நிப்பீங்க உண்மைதான் துப்பாக்கு வந்து சத்தி பஸ்ல வந்து ஏலான்னு சொன்னா உண்மை அவங்களுக்கு அந்த பயணங்கள் போய் சரியாவே கடைசி வந்துங்க நான் பெற மாட்டேன் பஸ் கொஞ்சம் ஷாப்பிங் கட்டி விட்டா சரி வாயில பஸ்ல போயில ஆட்டோல போறதா பாப்போம் மலுக்கிறவங்க ஒரு கொஞ்ச நாள் போகட்டும் விருப்பம் தான் ஓரளவு 2 வயசு முடிஞ்சா வாங்க நீ வெளியால போனால இப்ப நாங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிறா நேற்று எல்லாம் பாத்தீங்களா உளுந்து வடை வாங்கி கொடுக்க கடிச்சிட்டா ஒரு நாளே தானே லைன் பஸ்ல போய்க்கலே நாங்கள் ஒரு கடையில நிப்பாட்டுவாங்க அதுல நார்மலா வீட்டுல மாதிரி சாப்பிடலாம் அது அட்லீஸ்ட் ஒரு சோட்டு பிளேன் டீ குடிக்கலாம் இல்லைன்னா நான் அப்படிதான் நண்டுப்பா அது வாக்கலாம் தான் எனக்கு சாப்பாடு வேணும் சோட்டு சாப்பிட்டேன் நான் என்ன செய்தேன்னா ஒரு சாப்பாட்டு பாத்திரம் எடுத்தேன் என்ன தூர பயணம் நான் மட்டுமண்டில் இல்லை பக்கம் பார்க்குறது எல்லாரையும் பார்க்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் சாப்பாடு திறந்து வச்சு குனிஞ்சு நடக்குது நானும் அதே பேக் அவுட்டன் வெளியால கையை கழினு சாப்பிட்டேன் நாங்கள் மட்டக்களப்பு பிரயாசப்பட்டு போய் உறவுகளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் வீடியோ ஒரு 10000 வியூஸ் வந்தா காணும் பாக்காடி மரோட விட்டாங்க தொட்டு டீ தட்டல வச்சா பிரச்சனை இல்ல எனக்கிட்ட பிரயோசனப்பட்டு இப்ப நாங்க போறது அங்க வீடியோ கொஞ்சம் அங்க வெளி மாவட்டம் வந்து போய் செலவழிச்சு போறோம் நாங்க ரிஸ்க் எடுக்கிறோம் வெளி மாவட்டம் வந்து போய் அதுக்குரிய ஒரு பலன் வந்து இதுல தெரியணும் வெளியால வீடியோல தெரியும் யாராச்சும் வீடியோ பாக்குறது போர் அடிச்சா உண்மையிலே அது சும்மா தட்டுல தூக்கி வச்சா விடுங்க ரெண்டு வெள்ள காய்ச்சி சப்போர்ட்டா இருக்குமே அப்படி வீடியோ நாங்க எல்லா இடம் போகலாம் அப்படிதான் கொஞ்சம் கட்டப்படியாகும் சில பேருக்கு விளங்குறேன்
யூடியூப் போல அப்படி அவங்களுக்கு கம்பெனியால் காசு இறப்போம் உண்மையில இல்லை அது ஒரு தொழில் வெறும் காசு மற்றதான் ஆஸ்டின் எல்லாம் வர டிக்கெட் இல்ல டிக்கெட் ஆகிட்டாங்க ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் மட்டக்களப்பு போறதுக்கு ஆஸ்டினுக்கெல்லாம் ஃபுல் டிக்கெட் எடுத்ததுப்பா எங்களுக்கு போயிட்டு வர 15,000 முடியும் போய் வர பஸ் காசு அப்படின்னா மிச்சம் செலவு இல்லை தங்கி தங்குண்டியில போறது அப்படி செலவழிச்சு வெயிலுக்கு தண்ணி சாகத்திலே போடும் தண்ணியா அடுத்த மாசம் இல்லை அதுக்கு அடுத்த மாசம் ஆட்டோ கொண்டு போகணும் 2 ஆட்டோ அதான் நாங்க அப்படி பிரயாசப்பட்டு போயக்குள்ள சேனல் கொஞ்சம் புதுசு புதுசா சப்ஸ்கிரைபர் கூடும் மற்ற நாடு இடம் விட்டு இடம் வித்தியாசம் வரையக்குள்ள அதே மாதிரி கொஞ்சம் வியூஸ் கூடி என்ன கொஞ்சம் பார்த்தாங்கன்னு சொன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சப்போர்ட் தருவீனா சந்தோஷம் சரி முடிச்சிடுவேன் அப்படி அதோட லிதியா குடி ஆட்டியம் விளையாட விட்ட சந்தோஷம் நான் விடையில திரும்பி போக மாட்டேன் ஆனாலும் ஜாதி சொல்லிச்சு இல்லை போய் நிற்பாங்க கடைக்கு பண்ணி முடி வெட்டுறக்கா வந்து முடிவு எம்எஸ்ஏ பண்ணி இந்த உடுப்பு அப்ப நாங்கள் வந்துட்டோம் சரி ஓகே இப்போ சந்தோஷம் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்.